சோ இந்த கிசு கிசு கலாச்சாரம் இல்லைங்களா? அதுவும் குறிப்பா இந்த நவீன காலத்துல பல விஷயங்கள வந்து இலகுவாக உலகம் ஃபுல்லா பேசிடலாம். ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல ஒரு செய்தி பகிரப்பட்டு, அது கிசுகிசுவாக பேசப்பட்டு, பல ஃபித்னாக்கள் உம்மத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அத காசிப் கல்ச்சர் என்று சொல்லுவாங்க. வதந்திய வந்து பரப்புறது, குறிப்பா இந்த சோசியல் மீடியா இருக்கக்கூடிய காலத்துல வைரல் ரூமர்ஸ் ஆகட்டும், கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, ஒருத்தருடைய மரியாதையை சீர்குலைக்கிறது, பொதுவுல வந்து அவமானப்படுத்துறது, சோசியல் ஹியூமிலியேஷன் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா ஆயிடுச்சுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய அழிக்க ஆயுதம்லாம் தேவையில்ல இன்னைக்கு. ஒரு பொய் செய்தி போதும். அத ஷேர் பண்ணா போதும். ஒரு கிசு கிசு போதும். ஒரு WhatsApp ஃபார்வர்ட் மெசேஜ் போதும். அவன் டோட்டல் லைஃபயே காலி பண்ற அளவுக்கு இன்னைக்கு சமூக ஊடகம் வளர்ந்திருக்கு இல்லைங்களா? இதை நெறைய பேர் தவறாக பயன்படுத்தக்கூடியவங்க தான் அதிகமா இருக்காங்க. சூரா யூசுஃப்ல நம்ம பார்க்கலாம். இந்த சமூக நோயை மிக ஆழமாக உடைக்குது சூரா யூசுப். சகோதரர்களுடைய பொய்யான கதை இல்லைங்களா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொன்னாங்க. இங்கேருந்து ஆரம்பிக்குது. குறிப்பாக சூரா யூசுஃப்ல வகால நிஸ்வத்துன் ஃபில் மதீனதி இம்ராதுல் அஸீஸி துராவிது ஃபதாஹா அன் நஃப்ஸிஹி. அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க? அந்த மினிஸ்டருடைய ஒய்ஃபுடைய தோழிகள் நகரத்துல பெண்கள் என்ன சொன்னாங்க? அதிகாரியுடைய மனைவி அசீஸுடைய மனைவி தன்னுடைய அடிமையை, இளைஞனை தவறுக்காக அழைக்கிறார் என்று காசிப் பேசினாங்க. கிசுகிசு பேசினாங்க. சூரா யூசுஃபுடைய 30வது ஆயத் பார்க்கலாம். இது வந்து சோசியல் காசிப் நெட்வொர்க்கை வந்து குர்ஆன் எக்ஸ்போஸ் பண்ணுதுங்க. அதாவது அந்த பெண்கள் நேரடியாக உண்மையை அறியல. சம்பவத்தை பார்க்கல. ஆனா நகரம் எங்கும் பேச ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு மாடர்ன் சோசியல் மீடியா கல்ச்சர்ல ஸ்கிரீன்ஷாட் கல்ச்சர் ஆகட்டும், ரூமர் பேஜஸ் ஆகட்டும், யூடியூப்ல ஸ்டாண்டர்ட் பண்றது, அவதூறு பேசுறது, கேரக்டர் அனாலிசிஸ் பண்ற சேனல்கள் ஆகட்டும், ஃபேஸ் எக்ஸ்போஷர் வீடியோ ஆகட்டும், இதெல்லாம் இதுக்கான அடிப்படை தான். ஸோ வதந்திகள் ஒரு மனிதனை, ஒரு அப்பாவி மனிதனை சிறைக்கு கூட அனுப்பலாம் என்பதை சூரா யூசுஃப்ல நம்ம பார்க்கிறோம். சும்மா பதாலஹும் மின் பாதி மா ரஅவுல் ஆயதி லயஸ்ஜுனன்னஹு ஹத்தா ஹீன். அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் ஒரு காலத்திற்கு அவரை வந்து கொஞ்ச காலம் வந்து சிறையில அடைக்க வேண்டும் என்று அவங்க முடிவு செஞ்சாங்க. சூரா யூசுஃபுடைய 35வது ஆயத். ஸோ உண்மை தெரிந்திருந்தாலும் பப்ளிக் இமேஜ் டேமேஜ் ஆயிடக்கூடாது. அதை மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்பாவியே சிறைக்கு அனுப்பிச்சாங்க. எந்த குற்றமும் பண்ணாதவர். இன்னைக்கு ஒரு எடிட்டட் கிளிப் போதும், வீடியோ போதும், ஒரு ஃபேக் அலிகேஷன் போதும், ஒரு பொய்யான அக்யூசேஷன் போதும். ஒருத்தருடைய வேலையிலேருந்து காலி பண்ணலாம், அவருடைய குடும்பத்தை சிதைக்கலாம், அவருடைய மரியாதையை குலைக்கலாம், அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கலாம். அனைத்தையும் இன்னைக்கு அழிக்க முடியும். குறிப்பா இந்த சோசியல் மீடியா வந்த காலத்துல இருந்து. ஸோ சமூகம் வந்து பல நேரத்துல உண்மையை தேடாதுங்க. பப்ளிக் பிரஷர தான் பார்க்கும். ஸோ இந்த கிசுகிசு கலாச்சாரம் வந்து ஒரு ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒருத்தவங்க செய்யக்கூடிய ஒரு மனநோய். சூரா யூசுஃப்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மக்கள் உண்மையை விட கதையை நல்லா விரும்புவாங்கன்னு தெரியுது. அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதி என்ற உண்மை வந்து மறைக்கப்பட்டுச்சு. ஆனா காம கதைகள் தான் பரவுச்சு. உண்மை வைரல் ஆகும். சென்சேஷனலிசம் தான் வைரலாக ஆச்சு. இதேதான் இன்னைக்கு ஸ்கேண்டல் பேஜஸ், செலிபிரிட்டி காசிப் ஆகட்டும், அதாவது பிரபலங்களை பத்தி கிசுகிசு பேசுறது, சினிமா நடிகர்களை பத்தி பேசுறது, மேலும் ஃபித்னா சேனல்கள் எவ்வளோ குர்ஆன் என்ன சொல்லுது? எதையுமே வெரிஃபை பண்ணணும்னு சொல்லுது. பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா. உங்கள் உள்ளங்கள் வந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை அழகாக்கி காட்டுச்சு என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை பார்க்கிறோம் இல்லைங்களா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடனே நம்பல. அவங்க வந்து அதை வந்து ஆராய்ச்சி செய்றாங்க. ஸோ ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கு? எல்லா செய்தியும் உடனே நம்பக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. எமோஷனல் மேனிப்புலேஷனை கவனிக்கணும். எவிடன்ஸ் பார்க்கணும். ஒரு அவதூறை, காசிப்பை, கிசுகிசுவை ஃபார்வர்ட் செய்யக்கூடாது. ஸோ எல்லா கதைகளும் உண்மை அல்லங்க. அழுதா அது உண்மையாக ஆயிடாது. எது வைரல் ஆகுதோ அதெல்லாம் உண்மை என்று கிடையாது. நகரம் எங்கும் பேசப்பட்டாலும் அது பொய்யாக இருக்கலாம். அப்ப நம்ம ஆராய்ச்சி செய்யணும். ஏன்னா கேரக்டர் அசாசினேஷன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அநீதி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிரபராதி. ஆனா சமூக வதந்திகள் நிரபராதியை கூட அழிக்கும், சிறைக்கு தள்ளும். ஆனா உண்மை இறுதியில வெளிப்படும். அல்லாஹ் என்ன செஞ்சான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம உயர்த்தினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வந்து நவீன காலத்துல இருக்கக்கூடிய டிக்டாக்ல கிசு பேசுறது, யூடியூப் ஃபித்னாக்கள் ஆகட்டும், வாட்ஸ்அப்ல பரவக்கூடிய ரூமர்ஸ் ஆகட்டும், ஃபேஸ்புக்ல ஸ்லாண்டர் ஆகட்டும், ஒருத்தரை பத்தி அவதூறு பேசுறது, எழுதுவதாகட்டும், மீம்ஸ் மூலியமா ஒருத்தவங்களை இகழக்கூடிய இன்னைக்கு கலாச்சாரம் ஆகட்டும், இது எல்லாமே நவீன கால ஜாஹிலியாவுடைய கிசு காசிப் கலாச்சாரம். ஒரு மனிதனுடைய மரியாதையை காப்பது காபாவை காப்பது போல பெரியது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களால் வதந்திக்குள்ளாக்கப்பட்டாங்க. சமூகத்தால் தவறாக பேசப்பட்டாங்க. பெண்களுடைய காசிப்க்கு இலக்கானாங்க. நிரபராதியாக இருந்தும் சிறைக்கு போனாங்க. ஆனா இறுதியில் அல்லாஹ் வதந்தியை என்ன செஞ்சான்? பொய் என நிரூபிச்சான். அவரை உயர்த்தினான். இன்னஹு மை யத்தகி வ யஸ்பிர்
ஃபைன் அல்லாஹ் லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன். யார் அல்லாஹ்வை அஞ்சியும் பொறுமையோடு இருக்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவர்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான்.